ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ காந்திஜியை பற்றி பார்ப்போம். 30ஆம் தேதி காந்திஜியோட நினைவு நாள் வருது. ஸோ அதனால் ஒரு வீடியோ. காந்தின்றனாலே நமக்கு அவரை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆனால் அவர் ஒரு அகிம்சை வழியாக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அந்த அகிம்சைன்றதை அவர் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காந்திஜியோட ஜோசப் டோக்குன்னு ஒரு ஆங்கில பேசி கொண்டிருக்கும் போது அப்போ அவர் சொல்லியிருக்காரு, சத்தியாகிரகம், அதாவது அகிம்சை வழியில் எப்படி உங்களுக்கு போராடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு காந்தி சொன்ன பதில், நான் சிறு வயதில் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது ஒருவன் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்தால் அது ஒன்றும் பெரிய விஷயமல்ல, அது ஒரு சாதாரண விஷயம். தீமை செய்தவனை தீமையால் எதிர்ப்பது சாதாரண விஷயமே. மிருகங்களிடம் கூட இந்த பழக்கம் உள்ளது. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்வதன் மூலம் அவன் தான் செய்த தீமையை உணர செய்வது தான் போற்றத்தக்க ஒன்று அப்படின்ற பொருள்படுற குஜராத்தி மொழி பாடல் அறிவுறுத்தியதாலும், அப்புறம் இயேசுநாதரின் மலை சொற்பொழிவை படித்த போதும் குஜராத்தி மொழி பாடலோட பொருள் அவருக்கு நல்லா விளங்கிச்சான். ஸோ அந்த பாட்டுனாலையும் அப்புறம் இயேசுநாதரோட மலை சொற்பொழிவுனால தான் அகிம்சை வழியை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அகிம்சைனா தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்றது தான். ஸோ போராடாமல் அகிம்சை வழியில் போராடி அவர் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.